கதிர்காமக் கந்தன் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இலங்கையின் ஊவா மாகாணத்தில் அமைந்துள்ள கதிர்காமம் இந்துக்கள், பௌத்தர்கள், முஸ்லிம்கள் மற்றும் வேட இன மக்களால் ஒருங்கே வணங்கப்படும் ஒரு தனிச்சிறப்புமிக்க ஆன்மீகத் தலமாகும். இக்கோயில் இந்துக்களின் போர்க்கடவுளான முருகனுக்கும் பௌத்தர்களின் காவல் தெய்வமான கதிர்காம தெய்வத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இக்கோயில் கிபி 11 முதல் 15ஆம் நூற்றாண்டுக்குள் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் இத்தலத்தைப் பற்றி பாடியுள்ளார். இக்கோயிலின் பூசாரிகள் கப்புராலைகள் பழங்குடி வேட இனத்தின் வழிவந்தவர்களாக கருதப்படுகின்றனர். முருகன் வேட குலப்பெண்ணான வள்ளியை மணந்ததாக கூறப்படும் புராணக் கதையே இதற்கு அடிப்படை. இங்குள்ள மூலஸ்தானத்தில் சிலைகளுக்குப் பதிலாக யந்திரம் மட்டுமே வழிபாட்டுக்குரியதாக உள்ளது. கோயில் வளாகத்தில் சிவன், விஷ்ணு, விநாயகர் சன்னதிகளும் அன்னை தெய்வானை மற்றும் வள்ளிக்குத் தனிச் சன்னதிகளும் உள்ளன. மேலும் பௌத்தர்களின் கிரிவிகாரை மற்றும் ஒரு மசூதியும் அருகருகே அமைந்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறும் எசல பெரஹெரா ஆடிவேல் விழா மிகவும் பிரபலம். இவ்விழாவின் போது தீமிதித்தல், காவடி எடுத்தல் மற்றும் அலகு குத்துதல் போன்ற நேர்த்திக் கடன்கள் பக்தர்களால் செய்யப்படுகின்றன. யாழ்ப்பாணத்திலிருந்து பக்தர்கள் மேற்கொள்ளும் பாதயாத்திரை இத்தலத்தின் நீண்டகால பாரம்பரியமாகும். கதிர்காமக் கந்தன் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அடியார்கள் தங்கள் பாவங்களை நீக்க நீராடும் புனித நதி. இயற்கையோடு இணைந்து எளிமையான ஒரு குடிசையில் கந்தன் வீற்றிருக்கும் அந்த அமைதி, வேடர்குல வள்ளி மற்றும் தேவசேனா சமேதராய் அருள் பாலிக்கும் கோலம், யந்திர வடிவில் இரகசியமாய் உறைந்திருந்தாலும் தன்னை நம்பி வரும் அடியார்களுக்கு பகிரங்கமாய் அருள் புரியும் அந்த வேல்மாறனின் சக்தி. கதிர்காம பாதயாத்திரை செல்லும் அடியார்களின் அரோகரா முழக்கம் வானை பிளக்க அந்த கந்தவேலின் அருள் உங்கள் வாழ்விலும் உங்கள் குடும்பத்திலும் எப்போதும் நிறைந்திருக்கட்டும். வேலும் மயிலும் துணை. கதிர்காமக் கந்தனுக்கு அரோகரா. எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.